நீங்க இன்டர்வியூ போகும்போது என்ன ட்ரெஸ் கோட்ல போயிருக்கீங்க? ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்டா இல்ல ஜீனும் டிஷர்ட்டுமா? ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல 10 டைப் பண்ணுங்க. ஜீன் அண்ட் டிஷர்ட் போட்டு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல 20 டைப் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்ட் எம்என்சி கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாங்க. குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கொஷின் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு ஹெச்ஆர் கேட்டப்போ என் ஃப்ரெண்டால் எதுவுமே பேச முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அவங்க இங்கிலீஷில் பேச பயந்துட்டாங்க. நார்மலாக தமிழில் பேசுகிறதுக்கு ஈஸியாக பயப்படாமல் பேசுகிறாங்க. ஆனால் இங்கிலீஷ்னு வரும்போது அங்கே ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. 5 மினிட்ஸில் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு எல்லா ஸ்கில்லும் இருந்தும் கூட இங்கிலீஷில் பேச முடியாதனால அந்த ஜாபை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிற இந்த சிம்பிள் ஃப்ரேசஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் எங்கேயோ போயிடும். ஸோ நீங்களும் என் ஃப்ரெண்ட் மாதிரி ஜாப் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேசஸை தெரியாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜாபை மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போது அது என்னென்ன ஃப்ரேசஸ்ன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃப்ரேஸ் 1, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம என்ட்ரு ஆகும்போதே என்ன சொல்லுவோம்? ஹாய், வணக்கம், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இன்டர்வியூலையும் நீங்கள் அங்கே இன்டர்வியூவரை பார்க்கும்போது நீங்கள் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி அவங்கள க்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணும்போது சாஃப்டாக ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். ஃப்ரேஸ் 2, I have completed my graduation in BCom. உங்கள் காலேஜ் பற்றி உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்வீங்க? நான் இந்த மாதிரி காலேஜில் பிகாம் பண்ணியிருக்கேன் இப்படி சொல்வீங்க இல்லையா? அதே ஸ்டைலில் இன்டர்வியூவில் நீட்டாக சொல்லணும். எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டை கிறிஸ்பாக சொல்லணும். ஸ்பீச் மாதிரி இல்லாமல் சிம்பிள் இன்ட்ரோவாக இருக்கணும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேஸ் 3, I have 8 years of experience in this field. இப்போது ஒரு ஃபார்மர் இருக்கார். அவர் நான் 10 இயர்ஸாக இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த் அங்கே. ஏன்னா 10 இயர்ஸாக ஒரே ஃபீல்டில் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. நீங்களும் உங்கள் இன்டர்வியூவில் ஐ ஹாவ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள். அது உங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். ஃப்ரேஸ் 4, my strengths are communication skill and teamwork. ஒரு கிரிக்கெட் டீம் கேப்டன் மாதிரி யோசிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிட்டு டீமை லீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் இன்டர்வியூர்கிட்ட என்னோட ஸ்ட்ரென்த் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் டீம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது உங்களோட சூப்பர் பவர்னு அர்த்தம். உங்களோட ஸ்ட்ரென்த்தை பாசிட்டிவாக போர்ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. ஃப்ரேஸ் 5, I'm working on improving
my time management skills. ஒரு ஸ்டூடெண்ட் டெய்லியும் லேட்டாக போகிறான், அதனால வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறான். அதனால அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, அலார்ம் செட் பண்ணிவிட்டு ஏர்லியாக எழுந்திரிச்சு அவனோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறான். அது மாதிரி வீக்னஸ் இருந்தாலும் அதை நான் இப்போது இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். ஹானஸ்டாக சொல்லுங்கள். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஹானஸ்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. Phrase 6. Could you please tell me more about the role? நம்ம இப்போ ஒரு மொபைல் ஷாப்பில் போய் ஒரு நியூ மொபைல் வாங்குறோன்னா மொபைலை பற்றி அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்போம், எப்படி என்னன்னு. அதே மாதிரி தான் உங்கள் இன்டர்வியூலையும் உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். அது வந்து உங்களோட அந்த ஜாபோட இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கும். Eagerness plus clarity equal to professional attitude. Phrase 7. My goal is to grow professionally and contribute the company's success. ஒரு சின்ன பிளான் ஹைட்டாக வளரணும்னு விரும்புது. ஸோ இதில் வந்து உங்கள் கம்பெனி வந்து கார்டன், அந்த பிளான்ட் வந்து நீங்கள் தான். நீங்கள் வளரும்போது கம்பெனியும் ஃப்ளரிஷ் ஆகணும். கம்பெனி க்ரோத்துக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுங்க. இந்த ஃப்ரைஸ் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். Phrase 8. Thank you for considering my application. ஃபெஸ்டிவலுக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு உங்கள் நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குன்னு ஒருத்தங்க சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் பொலைட்டாக உங்கள் ரெஸ்யூமை கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லணும். Gratitude equal to charm, good impression create பண்ணும். Phrase 9. I'm available to start immediately. நீங்கள் ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கும்போது ஒரு டெலிவரி பாய்கிட்ட நீங்கள் கேட்கும்போது, இல்லை பக்கத்தில் வந்துட்டேன், கீழே தான் இருக்கேன், இந்த மாதிரி சொல்லும்போது ஓகே ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா நமக்கு. அதே மாதிரி தான் நான் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண ரெடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு தெரியும். Availability equal to commitment. Phrase 10. I look forward to hearing from you. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெயில் அனுப்பிட்டு ரிப்ளை மெயிலுக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது உங்களோட பொலைட்டான ஹோப்பை வந்து காட்டும். அதே மாதிரி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது காட்டும். ரெஸ்பெக்ட்ஃபுல் எண்டிங் ப்ளஸ் குட் வைப். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு 10 phrases வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அது வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணால் எந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைசஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்.